சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினி, சாத்தானை தீடும் பலன் அளித்தி. சொல்லுங்க, சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி. அவருக்கு இன்னொரு முகம் உண்டு, சிங்கம். சாத்தானை தீடும் பலன் அளித்தி. நீரே நீரே போதும். எஸ், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சத்தமா, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்ப இந்த வருஷம் உயரங்களில் என்னை பார். God is going to take you to higher level this year. Come on. ஆண்டவரே, நான் பார்க்கட்டும். உயரங்களில் என்னை பார் செய்தி. நீரே போதும். எஸ், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நல்ல சத்தமா, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு. சொல்லுங்க சபையே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் இப்ப நீங்க சொல்லுங்க பாருங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், இந்த வருஷம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடைசி ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. அவருடைய மகிமை நம்முடைய சபையை மூடிக்கொண்டிருக்கிறது. I welcome the Shekinah glory into my church. வருஷம் முழுவதும் நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சத்தமா, நீ சொன்னால் போதும் செய்வேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 15-16 வசனம் ஒருவர் வாசிக்க கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிறவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை தண்டையிலே சேர கடவும். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை பேசப்படட்டும். ஆவியானவர் நீர் கிரியை செய்யுங்க. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். எங்களை தாழ்த்துகிறேன். ஆவியானவர் நீர் பலப்படுத்துங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இன்றைக்கு இந்த வசனத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, சரியான நேரத்தில் நமக்கு சகாய செய்யக்கூடிய ஒரு கிருபை. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ரைட் டைம், ஏற்ற சமயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரைட் டைம் இருக்கிறது. வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நல்ல மனிதர்களை நாம் பார்ப்போம், அவர்களோடு கூட பேசுவோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நம்மளுடைய வாழ்க்கை திடீர் ஒரு திருப்பம் உண்டாகும். ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும், உங்களுக்கு உங்கள் கூட நாங்கள் இணைந்து இந்த பிஸ்னஸை பண்ணுறோன்ட்டு இருக்கிறோம், சேர்ந்து நம்ம பண்ணலாம். ஒரு திடீர் ஒரு மாற்றம், ஏற்ற சமயம், ஒரு கரெக்டான டைம் வரும்போது கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதத்தில் உருவாக்குகிறார், பயன்படுத்துகிறார், உயர்த்துகிறார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 31வது சங்கீதம் 15வது வசனத்தில், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய காலமும் சமயமும் யார் கரத்தில் இருக்குன்னா ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. நம்மை உயர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் அவர்தான். மனிதர்கள் நம்மளை உயர்த்த முடியாது, மனிதர்கள் மேன்மைப்படுத்த முடியாது. சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் கரெக்டாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, மேன்மைப்படுத்துகிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஒரு உதாரணம், 11வது படிக்கிற பையன் அப்பா கிட்ட வந்து சொல்கிறார், அப்பா நான் 11th 10th முடிச்சிட்டேன், நல்ல மார்க்கில் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் 11th நான் படிக்க விரும்பலப்பா, நீங்கள் படுற கஷ்டமெல்லாம் பார்த்தா நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு தோணுது, நான் வேலைக்கு போகட்டா அப்படின்னு கேட்டால் அப்பா சொல்லுவார், அதெல்லாம் வேண்டாம், நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை, நான் கடன் வாங்கியாவது உன்னை படிக்க வைப்பேன், நீ இப்போ படிக்கிற ஒரு காலத்தில் இருக்கிற, நீ படிக்கணும், நீ இதுவும் இந்த வயசு நீ படிக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்கிற வயசு உனக்கு இன்னும் இருக்குப்பா, 25 26 வயசுல நீ சம்பாதிச்சா போதும், இப்போ நீ படிக்க வேண்டிய வயசுல நீ படி அப்படின்னு தான் எல்லா தகப்பனும் சொல்லுவாங்க. யாரும் படிக்க வேண்டிய வயசுல சம்பாதிக்க சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த காலம், நீ சம்பாதிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துல நீ சம்பாதிச்சா போதும், இப்போ கஷ்டத்தில் இருந்தாலும் நாங்கள் எப்படியும் உன்னை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 வயசுல ஒரு பையன் போய் டேடி கிட்ட, டேடி எனக்கு கார் சாவி கொடுங்க டேடி, நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னா டேடி சொல்வார், இல்லைப்பா உனக்கு ஓட்ட தெரிஞ்சாலும் நான் இப்போ உனக்கு கார் சாவி கொடுக்க மாட்டேன், உனக்குன்னு லைசன்ஸ் எடு, அது சரியான ஒரு டைம் வரட்டும், அப்போ நான் உன் கையில் கார் சாவியை கொடுக்குறேன், நீ கார் எடுத்து ஓட்டு. எந்த தகப்பனும் 13 வயசுலேயே பையன் கையில் சாவி கொடுக்கவே மாட்டாங்க. கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது வருத்தத்தையும் வேதனையும் தான் தரும். அப்போ ஒரு தகப்பனுக்கு எந்த நேரத்தில் சாவி கொடுக்கணும், எந்த நேரத்தில் இவனை படிக்க வைக்கணும், எல்லாமே ஒரு தகப்பனுக்கு தெரியும் போது, சாதாரண ஒரு தகப்பனுக்கு தெரியும் போது, நம்மளை உண்டாக்கின தேவாதி தேவன் சரியான நேரத்தில் நம்மளை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரெக்ட் டைம், கரெக்டான ஒரு நேரம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சரியான நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உங்களை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், என்னுடைய தொழில் அப்படியே மங்கி இருக்குது, ஒரே லெவலாக இருக்குது, ஒரு உயர்வு இல்லையே, நான் போகிற வேலையில் 10 வருஷமாக அதே சம்பளம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கனி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே, என்னுடைய வாழ்க்கை ஒரே லெவலாக இருக்குது, ஒரே சோகமாக இருக்குது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏற்ற நேரத்தில் அவர் சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய நேரம், அதாவது சீக்கிரம் வரப்போகிறது, அவர் உங்களுக்காக இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இந்த காலத்தை குறித்து பிரசங்கி பேசுகிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நடுவதற்குன்னு ஒரு காலம் இருக்கு, நட்டுனதை பிடுங்கறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பாருங்க, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். எல்லாத்தையும் அந்தந்த காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறாராம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், நட்ட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம் இருக்கிறது. எல்லா காலத்திலையும் கனி தருவோன்னா இல்லை. ஒரு செடி பார்த்தீங்கன்னா, மாம்பழம் செடி வச்சிங்கன்னா அது எல்லா சீசன்லையும் கனி தராது. எவ்ரி சீசன் இஸ் நாட் த சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். எல்லா சீசனும் நமக்கு அறுவடையின் காலம் அல்ல. அறுவடைக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. நம் கனி தரக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. நாம் பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. நம்மை கர்த்தர் சரியான நேரத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. சகல ஜனங்கள் மத்தியிலும் நம்முடைய தலையை உயர்த்தி வைக்க, மேன்மைப்படுத்தி வைக்க ஒரு காலம் இருக்கிறது. அவர் சரியான நேரத்தில் நம்முடைய தலையை உயர்த்துவார். சரியான டைம்ல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமாம். அந்த காலத்தின் அந்த கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்போ அந்த காலத்தில் அந்த கனியை தருவான். யார் அந்த காலத்தில் அந்த கனியை தருவான்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் அவன் கனி தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ எப்போ நம்ம கனி தருவோம் அப்படின்னா, அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் அவரோடு கூட இணைந்து இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் நம்மை கனிதருகிறவர்களாய் தேவன் மாற்றுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஏற்ற நேரத்தில் கனிதரணும்னா அவரை விட்டு பிரியவே பிரியாதீங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து பாருங்க. அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய உயர்வு, சரியான வீடு கட்டக்கூடிய பிளான் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஒரு வார்த்தை, ஒரு நிமிடம் போதும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை எல்லாம் மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார். பின்னாடி பார்வோனுடைய சேனை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ முன்னாடி பார்த்தா ஒரு செங்கடல். ஜனங்கள்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. என்ன நாங்கள் செய்ய, இந்த இடத்துல நாங்கள் மடிஞ்சு போயிடுவோம், நாங்கள் எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னு கலங்கி நின்று கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்கிறார், உன் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு. நீட்டினதும் அங்கே ஒரு வழி திறந்தது. அந்த வழியில் அவர்களெல்லாம் நடந்து போனாங்க. அதே செங்கடலில் பார்வோனுடைய சேனையெல்லாம் அழிக்கப்பட்டது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிமிடம் போதும். ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு பாதை தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தின் மேன்மை தெரியாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு நிமிடம் போதும் ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய தரிசனத்தை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவ திட்டத்தை உங்களுடைய லைஃப்ல அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஃபோன் கால், ஒரு ரைட் பர்சன். பவுல் அனனியாவை போய் சந்தித்தார். பவுலுடைய வாழ்க்கையே மாறினது. ஒரு ரைட் பர்சன் உங்களை மீட் பண்ணால் போதும், உங்கள் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார்.
38 வருஷமாய் ஒருவன் பெதஸ்தா குளத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். யாராவது உதவி செய்வாங்களா? ஒருத்தர் உதவி செய்யல. அவன் நினைச்சான், 38 வருஷமா நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லையே. ஒருவர் அவரை தேடி வந்தார். ஒரு நிமிடம் அவனுடைய வாழ்க்கை மாறினது. இயேசு கிறிஸ்து அவன் பக்கத்துல வந்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் குதித்தான், எழுந்தான், ஓடினான். அவன் நினைச்சு கூட பார்க்கல, நான் எழும்புவேன், நான் நடப்பேன், இந்த தண்ணியில இறங்காமையே நான் சுகமாவேன் அவன் கனவுல கூட நினைக்கல. ஒரு நிமிடம் அவனுடைய வாழ்க்கை மாறினது. உங்களை பார்த்து சொல்றேன், ஏற்ற நேரத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். த எக்ஸாக்ட் டைம், உங்களை உயர்த்தக்கூடிய சரியான நேரம், உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிற ஜனங்களுக்கு, ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்தந்த காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏற்ற நேரத்தில் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்போ அனுப்பினார்னா, காலம் நிறைவேறின போது, அந்த ரைட் டைம் வரும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாலகனாய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வரல, ஏதோ ஒரு அதாவது எல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் வரல. அவர் சரியான நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. யோவான் 7வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவரை பிடிக்க அநேகர் வகை தேடினார்கள். இயேசுவை அரெஸ்ட் பண்ண, இயேசு தேவாலயத்தில் தான் இருக்கிறார், அவரை பிடிக்க அவங்கெல்லாம் வகை தேடுறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லையாம். அவருடைய ரைட் டைம் வராததுனால யாரும் ஆண்டவர் மேலே கை போடலை. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறார், அவர்களுக்கு முன்னாடி தான் நடந்து போறார், அநேக அற்புதங்களை செய்கிறார். இவங்கெல்லாம் அவரை பிடிக்கணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு வகை தேடி கொண்டு இருக்கிறார்கள், பரிசேயர்களும் சதுசேயர்களும். ஆனால் அவரை பிடிக்க முடியல, அவரை அரெஸ்ட் பண்ண முடியல, அவரை சிலுவையில் அறைய முடியல. எப்போ அவரை சிலுவையில் அறைய முடிந்ததுன்னா, அவருடைய நேரம் கரெக்டாக இருக்கும்போது தான் அவரே தன்னையே ஒப்பு கொடுத்தார். நான் தான் இயேசு, என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் வரும்போது, யார் இயேசு இங்கே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இயேசு அப்படின்னு அவர் முன்னாடி வந்து தன்னையே அவர் அர்ப்பணித்தார். வேதம் சொல்கிறது, ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சரியான நேரத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக, நமக்காக அவர் மரித்தாராம். குறித்த டைம்ல இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஏதோ ஆக்சிடென்ட் அல்ல, ஏதோ எதிர்பாராம அப்படி நடந்துருச்சு, அப்படியெல்லாம் இல்லை. சரியான நேரத்தில் தேவ திட்டத்தின்படி அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நடையும் அவர் தேவ திட்டமே நிறைவேறி இருக்கிறது. பிதாவினுடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நொடியிலையும் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் ஒருவேளை இந்த இடத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் வரல, தேவ திட்டம் உங்கள் லைஃப்பில் நிறைவேறுகிறது. உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ரொமோஷன் ஏதோ ஆக்சிடெண்ட்டாக கிடைச்சதல்ல, அது தேவ திட்டம் நிறைவேறினது. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு கனியை நீங்கள் பார்க்காம இருக்கலாம், மேன்மையை பார்க்காம இருக்கலாம், உயர்வை பார்க்காம இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவ திட்டம் இன்னும் உங்கள் லைஃப்பில் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களை கனி தரக்கூடியவராய் தேவன் மாற்றுவார். சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவியாய் சகாயம் செய்கிறவராய் ஆண்டவர் வருவார். அதாவது 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, ஏற்ற காலம் வரும்போது நம் எல்லையை பெரிதாக்குவார். சரியான நேரம் வரும்போது நம் எல்லையை பெரிதாக்குவார். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம்,
சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ ஏற்ற காலத்தில் என்ன முதலாவது நடக்கும்னா, சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். அப்படின்னா ஒரு பெருக்கத்தை தேவன் தருகிறார். கரெக்டான நேரத்தில் ஒரு பெருக்கத்தை தேவன் தருகிறார். உங்களை பார்த்து சொல்கிறேன், சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய எல்லையை பெரிதாக்குவார். நீங்கள் பல பிரயாசப்பட்டிருக்கலாம், இன்னும் வீடு கட்டலையே. ஆண்டவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு வீடு கட்ட உதவி செய்வார். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கரெக்டான ஏற்ற காலத்தில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலிருந்து 9ஆவது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, 70 பேர் தான் அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே போனாங்க. யோசேப்புடைய உறவினர்கள், அண்ணன்மார்கள் எல்லாரும் சேர்ந்து, ஒரு வேலைக்காரர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து 70 பேர் தான் போனாங்க. ஆனால் 7ஆவது வசனம், 1ஆவது யாத்ராகமம் 1:7ஆவது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு ஒரு சின்ன ஒரு கூட்டம் போனது. ஆனா இப்ப ராஜாவே கண்டு பயப்படுகிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் இவ்வளவு பெருகி இருக்கிறார்கள், இவ்வளவு திரளாயிருக்கிறார்கள் அப்படின்னு ராஜா கண்டு பயப்படுற அளவுக்கு அந்த தேசத்துல இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் பெருகி இருந்தார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த பெருக்கத்துக்கு காரணம் ஒரே ஒரு மனிதன், யோசேப்பு. அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறினது. சரியான நேரத்தில் அவன் தகப்பன் யாக்கோபு யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை உடுத்தி வைக்கிறார். அதை போட்டதும் சரியான நேரத்தில் கரெக்ட் டைமில் அவங்க அண்ணன்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க. என்னடா இவனுக்கு மட்டும் பலவர்ண அங்கி, அப்பா இவனை மட்டும் இவ்வளவு கனப்படுத்துகிறாரே, பலவர்ண அங்கியெல்லாம் போட்டிருக்கிறானே அப்படின்னு அவன் மேலே பொறாமப்படுறாங்க. சரியான நேரத்தில் அப்பா அவனை பார்த்து சொல்கிறார், உங்கள் அண்ணன்லாம் தூரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கப்பா, நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு போய் இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஆடு மாடெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா, உங்கள் அண்ணனை எல்லாம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சரியான நேரத்தில் அண்ணனை பார்க்கறதுக்கு யோசேப்பு அனுப்புகிறாங்க. யோசேப்பு அண்ணனை பார்க்கறதுக்காக அப்படியே போகிறார். போய் பார்த்தா தூரத்தில் வர்றதை பார்த்ததும் அண்ணன்மார்கள்லாம் பிளான் பண்ணுறாங்க, யோசேப்பை இன்னைக்கு குழியில் தள்ளி விடணும், அவனை கொன்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதே போல் யோசேப்பு பக்கத்தில் வந்தான். சரியான நேரத்தில் அந்த இடத்துல ஒரு குழியில் யோசேப்பை தள்ளி விட்டார்கள். யோசேப்பை தள்ளி விட்டதும் யூதா சொன்னா, இவனை குழியிலெல்லாம் தள்ளிவிட வேண்டாம், பாவம் இவனுடைய இரத்த பலி நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சரியான நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, யூதாவுடைய வார்த்தையின் மூலம் யோசேப்புக்கு கிருபை கிடைச்சது. உடனே அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. யோசேப்பு கொண்டு வந்த சாப்பாடை உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. சரியான நேரத்தில் இஸ்மவேலர்கள் அந்த இடத்துக்கு வராங்க, அந்த வழியாக நடந்து போகிறாங்க. அப்போ ரூபன் பார்த்து சொல்கிறார், இஸ்மவேலர்கள் நடந்து போகிறாங்க, இவங்களுக்கு யோசேப்பை நம்ம விற்று அட்லீஸ்ட் ஒரு 20 வெள்ளிக்காசை நம்ம வாங்கலாம் அப்படின்னு இஸ்மவேலர்களுக்கு சரியான நேரத்தில் யோசேப்பு விற்கப்படுகிறார். 20 வெள்ளிக்காசு இவங்க வாங்கிட்டாங்க. இப்போ யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு வருகிறார். எகிப்து தேசத்தில் பார்வோன் போத்திபார் கிட்ட யோசேப்பு விற்கப்படுகிறார். சரியான நேரத்தில் போத்திபாருடைய வீட்டுக்கு யோசேப்பு போகிறார். யோசேப்புக்கு மேலே எல்லா அதிகாரத்தையும் அந்த போத்திபார் கொடுத்தார். அங்கே ஒரு யோசேப்பு மேலே தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சரியான நேரத்தில் யோசேப்பை பிடிச்சு சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறார். சரியான நேரத்தில் கரெக்ட் டைமில் ராஜாக்கு ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்துக்கு யார் பதில் சொல்லுவா
அப்போ பானபாத்திரக்காரன் கரெக்டான டைம்ல ராஜாவை பார்த்து சொல்றான், எனக்கு ஒருத்தன் சொப்பனம் சொன்னான், அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், அவன் கரெக்டா சொல்லுவான். சரி, கரெக்டான நேரத்தில் யோசேப்பை கொண்டு வந்தாங்க. அவன் சொப்பனத்துக்கு பதில சொன்னான். கரெக்டான நேரத்தில் அந்த தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டானது. அந்த எல்லா தேசங்களிலும் பஞ்சம் உண்டானது. எகிப்தில் மட்டும் தானியங்களை சேர்த்து வைத்தார்கள். எல்லா தேசத்திலிருந்தும் ஆட்கள்லாம் வந்தாங்க. கரெக்டான அதே டைமில் யோசேப்பு அந்த இடத்துல உட்காந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்குமோ அவங்க அண்ணன்மார்கள்லாம் வந்து லைனில் நிற்கிறாங்க. இதை யோசேப்பு பார்க்குறார். கரெக்டான நேரத்தில் அவங்க அண்ணன்மாரோடு கூட பேசினார். சரியான நேரத்தில் நீ போய் அப்பாவையெல்லாம் கூட்டிட்டு வான்னாங்க. எல்லாரும் வந்தாங்க. 70 பேர் அந்த எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க. இப்போ வேதம் சொல்கிறது திரளாய் பெருகியிருந்தார்களாம். அவர்களுடைய எல்லைகள் பெருகினதாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், பல உபத்திரவங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். பல நேரம் நீங்கள் குழியில் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். பல வர்ண அங்கி உங்களுக்கு உடுத்ததுனால பலருக்கு பொறாமை வந்திருக்கலாம். உங்கள் மேலே பயங்கரமான கோபம் வந்திருக்கலாம். உங்களை இல்லாமல் ஆக்கணும், உங்களை அழிக்கணும்னு பலர் உங்களுக்காக பிளான் பண்ணியிருக்கலாம். எல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கிறது. ஆண்டவர் சரியான நேரத்தில் கரெக்ட் டைமில் உங்களுக்குன்னு இருக்கிற உயர்வை அவர் தருவார். உங்களுடைய எல்லைகளை அவர் விரிவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, ராஜாக்கு அடுத்தபடியாக யோசேப்பை தேவன் வைத்தாராம். அதாவது எல்லா அதிகாரத்தையும் அந்த ராஜா யோசேப்பினுடைய கையில் கொடுத்தார். அவ்வளவு மேன்மையும் கனத்தையும் யோசேப்பு பெற்றான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய எல்லையை விரிவாக்குவார். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களோடு கூட உதவி செய்வார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் போக விடுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் ரொம்ப எடுத்துட்டீங்க, இவங்களெல்லாம் போக விடுங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், இவங்களுக்கு இங்கேயே நம்ம சாப்பாடு கொடுக்கலாமே. சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன பையன் கையில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அந்த 5 அப்பமும் 2 மீனும் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் வந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் வந்ததும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இதையெல்லாம் கொடுங்கன்னார். அது பெருக ஆரம்பித்தது. சரியான நேரத்தில் கரெக்ட் டைமில் அந்த பையன் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தான். அது பெருக ஆரம்பித்தது. இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறேன், எப்போ ஏற்ற சமயத்தில் பெருக்கம் உண்டாகும்னா நீங்கள் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பெருகும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அது குறுகி இருக்காது. 5 அப்பம் 2 மீனை வச்சு சீசர்கள் மட்டும் சாப்பிடல, திரளான ஜனங்கள் 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இதுதான் பெருக்கம். இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கரெக்ட் டைமில் அவர் உங்களை பெருகச் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது காரியம், சரியான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற டைம், கரெக்டான ஒரு நேரத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய கைக்குள்ள அடங்கி இருங்கள். அப்போ உயர்வு வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கைக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்துட்டா சரியான நேரத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். வேதத்தில் அநேகரை சொல்லலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை கூட அவர் கூட இருந்தவங்களை ஆண்டவர் தள்ளி விட்டதே இல்லை, உயர்த்தாமல் இருந்ததில்லை. அவர் எல்லாரையும் நம்பி இருந்த அத்தனை பேர்த்தையும் அவர் உயர்த்தினார், அவர் வாழ வைத்தார், அவர் மேன்மைப்படுத்தினார். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உயர்த்துகிற தெய்வம். சரியான நேரத்தில் உங்களை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. பாருங்க, இது யார் சொல்றான்னா, அதாவது இதை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள், சர்ப்பம் வந்து ஏவாளை பார்த்து சொல்லுது, இந்த பழத்தை புசிக்கும் போது நீங்க தேவ தூதர்களை போல மாறுவீங்க, நீங்க உயர்வா மாறிடுவீங்க,
நீங்க தேவ தூதர்களை போல உயர்வடைந்துருவீங்க அப்படின்னு உயர்வை பற்றி அந்த சர்ப்பம் சொல்லுகிறது. உடனே அந்த ஏவாள் என்ன பண்ணான்னா அந்த பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டான். உடனே கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறத அறிந்தார்கள். ஆனால் அந்த சர்ப்பம் சொன்னது என்னது? நீ தேவ தூதர்களை போல மாறுவீர்கள். இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுறதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இவர்கள் என்னை உயர்த்துவார்கள், இப்படி போனால் நான் உயர்ந்துருவேன், இந்த வழியில் போனால் நான் உயர்ந்துருவேன். உயர்வுக்கு மனிதர்கள் உயர்வுக்கு ஆசைப்பட்டுட்டாலே அந்த உயர்வு கிடைக்கவே கிடைக்காது. உயர்வு எப்படின்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. உயர்வு அது தேவன் தருகிறது. மனிதனா உயர்வை தேடுனா தோல்வி மேல தோல்விதான். மனுஷனா நான் சாதிச்சிருவேன் அப்படின்னா அது தோல்வி மேல தோல்விதான். உயர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது. வேதத்தில் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள், தாவீது. அவன் ஒரு நாளும் உயர்வுக்கு எதிர்பார்த்ததே இல்லை. ஆடு மேய்க்கிறவன், முடிவு பார்த்தீங்கன்னா அவன் ராஜாவாய் மாறினான். ஏற்ற நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். அண்ணன்மார்களெல்லாம் பார்க்குறார். அவங்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் இவங்கெல்லாம் இல்லை. அப்போ யார் இருக்கிறா? யார் இன்னும் ஏதாவது குமாரன் இருக்குதா, உங்களுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு ஈசாய் கிட்ட கேட்குறாங்க. உடனே ஈசாய் சொல்கிறார், ஒருவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இவங்க தான் மிலிட்ரி ட்ரெயின்டு, ஆனால் அவன் அந்த அளவுக்கு மிலிட்ரி ட்ரெயின் ராஜா ஆகிற அளவுக்கு அவனுக்கு தகுதி எதுவுமே இல்லை. அதனால நான் அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டேன், அவனை கூட்டிட்டு வாங்கங்கிறார். ஏற்ற நேரத்தில் கரெக்டான டைமில் தாவீது வந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்தார், தாவீது மேலே அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் இவன் தான் நான் செலக்ட் பண்ணது, இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணதற்கு பிறகு நான் தான் ராஜா, நான் தான் இந்த அரசால போகிறேன், நான் தான் ராஜான்னு தாவீது சொல்லவே இல்லை. தாவீது மறுபடியும் என்ன செய்தார்னா மறுபடியும் ஆடு மேய்க்க போகிறார். ஏற்ற நேரத்தில் கோலியாத் வருகிறான். கோலியாத் வந்து கெட்சித்து கொண்டு இருக்கிறான். யாராவது ஒத்தைக்கு என் கூட மோதி பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் ஏதாவது ஆம்பளை இருந்தா என் கூட ஒத்தைக்கு மோதுங்க பார்க்கலாம். ஏற்ற நேரத்தில் தாவீது அண்ணன்மார்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறார். போற வழியில கரெக்டாக சும்மா இருக்கிற கல், சும்மா ஏன் கல் இருக்குன்ட்டு அதை எடுத்து ஜோப்குள்ளேயும் போட்டுட்டு நடந்து போறார். ஏற்ற நேரத்தில் அங்கே கோலியாத்து பேசுறத தாவீது கேட்கிறார். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்னுடைய தேவனை நிந்திக்கிறதுக்குன்னு கோபம் வருது. ஒரு கல்லெடுத்து ஒரு அடி, அவன் அப்பமே விழுந்தான். ஜனங்கள் சொன்னது என்ன தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதை தாவீது விரும்பவே இல்லைங்க. தாவீது இதை விரும்பவே இல்லை. ராஜாவாகணும்லாம் விரும்பல. ஆனால் தாவீதை உயர்த்தினவர் யார் தெரியுமா? தேவாதி தேவன். தாவீதை மேன்மைப்படுத்தினது யார் தெரியுமா? தேவாதி தேவன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உங்களை உயர்த்துகிற ஏற்ற நேரம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. உங்களுக்குன்னு சரியான நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற டைமில் கரெக்டாக உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். உங்களை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம். அவருடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது. ஒருவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய கரத்தினால் ஆகும். உங்களை மேன்மைப்படுத்த, பலப்படுத்த, உங்களை உருவாக்க, சரியான நேரத்தில் உங்களுக்குன்னு தேவையானதை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி கரெக்டான டைம்ல பையனை பார்த்து, இந்தாடா கார் சாவி, நீ எடுத்து இப்போ கார் ஓட்டு அப்படின்னு சொல்றது போல சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களை தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஏற்ற நேரத்தில் ரைட் டைமில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். யோவான் 13வது அதிகாரம் 4வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம் சொல்கிறது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
மோசேயின் காலத்தில் வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அந்த சர்ப்பத்தை பார்க்குறவர்களுக்கெல்லாம் அந்த சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த வியாதி கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிரும். யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்க்குறாங்களோ அப்போ அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிரும். அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறார். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிரும். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே உயர்த்தப்பட்டாரோ அதே போல் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஏற்ற காலத்தில் உதவி செய்வார், சகாயம் செய்வார். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் கிருபாசன தண்டையிலே அவர் தைரியமாக பெற்று கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா. கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு முறை நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். நான் பாட்டுக்கு வேகமாக காலேஜ் பேக் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தொட்டு பார்க்குறேன், பர்ஸ் இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி ஒரு கலக்கம். பேசாட்டி நம்ம கண்டக்டர்கிட்ட சொல்லி, அண்ணா பஸ்ஸை கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே, நான் போய் அடுத்த பஸ்ஸில் நான் வரேன், இங்கே இறக்கி விடுங்க, நான் போய் பர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலான்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். மனசுக்குள்ளே இன்னொன்று ஒரு தாட்டு, பேசாட்டி கண்டக்டர் கேட்கும்போது முன்னாடி டிக்கெட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். காலேஜ் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பையனை பார்த்து காசை வாங்கி நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா உதவி செய்வாங்க. இப்போ ஏதாவது ஒரு பொய் சொல்லிடலாம், ஏன்னா விட்டா இனி இறங்கிட்டா அடுத்து மறுபடியும் காலேஜுக்கு போக முடியாது, அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கண்டக்டர் வேற பக்கத்துலேயே வந்துட்டுருக்கிறார். வண்டி இங்கே எடுத்துட்டானா இனி அடுத்து கற்பகம் காலேஜில் தான் போய் நிறுத்துவாங்க, நடுவில் எங்கேயுமே நிறுத்த மாட்டான். என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். தம்பி ஸ்தோத்திரம்ப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? அவரை பார்த்ததும் ஐயோ, கண்டக்டர் கிட்ட டிக்கெட் இல்லைன்னா இவருடைய கண்ணுக்கு முன்னாடியே என்னை வேற பயங்கரமாக திட்டுவாரே, இந்த அவமானம் தேவையா அப்படின்னு நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அவர் கரெக்டாக கண்டக்டர் வந்ததும் 2 டிக்கெட் எடுத்தார். எனக்கு அந்த தம்பிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருங்கப்பா அப்படின்னா. எனக்கு அதை பார்த்ததும், இது வரைக்கும் அதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, அதுக்கப்புறமும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. என்கிட்ட பர்ஸ் இல்லாமல் எனக்கு ஒருத்தர் டிக்கெட்டு, அந்த நாள் கரெக்டான டைமில் எனக்குன்னு அவர் நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு டிக்கெட் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்போது ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அது சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அவர் சரியான நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும், சாரிபாத் விதவை, ஒரு விதவை இருந்தார். அந்த விதவை கிட்ட கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த விதவை என்ன நினச்சானா, இன்னைக்கு இந்த கொஞ்சம் அப்பத்தையும் இந்த எண்ணெயும் வச்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம், இன்னைக்கு செத்துடலாம், இனி இந்த தேசத்தில் வாழ முடியாது, பஞ்சம் வந்துடுச்சு, இனி இங்கெல்லாம் பிழைக்க முடியாது, இந்த கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் எண்ணெயை நம்ம திருப்தியாக சாப்பிட்டு செத்துடலாம் அப்படின்னு அந்த விதவை நினச்சிட்டு இருக்கிறா. அவன் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் வரார், எலியா அந்த விதவையின் வீட்டுக்கு வரார். வந்து அந்த விதவையை பார்த்து கேட்குறார், எம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. உடனே அந்த விதவை தண்ணி எடுக்கிறதுக்காக போகிற பெண்ணை பார்த்து கேட்குறார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்பம் இருந்தால் அது எனக்கு கொடு அப்படின்னு எலியா தீர்க்கதரிசி கேட்குறார். உடனே அந்த பெண் சொன்னால், என்கிட்ட இருக்குது கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க.
அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய பாருங்க. எலியா என்ன சொல்றாருன்னா, சரிம்மா சாக போற, ஃபர்ஸ்ட் நீ போய் ஆயத்தப்படுத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வா. அவங்க இருக்கிறது இவ்வளோ, அதை வச்சு சாகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதில் கொஞ்சம் எலியா அப்படியா அப்படின்லாம் பாவம்லாம் பார்க்கல, நீ முதல்ல எனக்கு கொண்டு வா அப்படின்னு எலியா சொல்றார். பாருங்க, எலியாவுக்கு அந்த பெண் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. உடனே எலியா சொல்றாரு, இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உன் வீட்டில் அப்பமும் எண்ணெயும் குறையவே குறையாது. நடந்தது என்னன்னு தெரியுமா? சாகலான்ட்டு இருந்த அவங்கள தேடி ஜனங்கள் வராங்க, கொஞ்சம் அப்பம் கொடுங்களேன், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் அப்படின்னு. அவங்கள கர்த்தர் வாழ வைத்தார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் எலியா அந்த விதவையின் வீட்டுக்கு வரா. கரெக்டான டைமில் எலியா உதவிக்கு வரா. எலியா அந்த பெண்ணுக்கு உதவியாய் வந்து சரியான நேரத்தில், சாக போகிற அந்த நேரத்தில் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறேன், கரெக்டான டைமில் கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் வருவார். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவரை போல உதவி செய்ய ஒரு வல்லவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆண்டவரை போல நன்மை செய்கிற ஒரு வல்லவர் இந்த உலகத்திலேயே இல்லை. சில நேரத்துலலாம் நான் ஆச்சரியப்படுற ஒரு காரியம் என்னென்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட பாஸ்டர் இருக்கிறாங்க. எத்தனை பாஸ்டர்ஸ்? 3000க்கும் மேலே பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை பாஸ்டர்ஸையும் ஆண்டவர் போஷிக்கிறார். எவ்வளோ அழகாக ஆண்டவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அநேக நேரத்தில் அது நினைப்பேன், ஒருத்தர் பேக்கெட்லேருந்து ஒருத்தர் பேக்கெட்டுக்கு 100 ரூபா வர்றது ரொம்ப கஷ்டம். சும்மா யாருமே 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் போஷிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமும் ஆச்சரியமாக இருக்கும். அவர் நடத்துகிற விதம், அவரை மாதிரி போஷிக்கிறவர், உதவி செய்கிறவர் உலகத்தில் யாருமே இல்லை. அவரை போல நன்மை செய்கிறவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளவு நேர்த்தியாக ஒரு மனுஷன் அவரை நம்பிட்டா போதும், அவனை வாளாக்காமல் தேவன் தலையாக்குவார், அவனை கீழாக்காமல் தேவன் மேலாக்குவார். அவன் வாழ்ந்து சுகித்திருப்பான், அவனுடைய எல்லைகள் விரிவாக்கப்படும், அவனை உயர்வுக்கு மேலே உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். திறமை இருக்கோ இல்லையோ, படிப்பறிவு இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் அவன் கூட இருந்துட்டா எல்லா காரியமும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 56வது வசனத்தில், 48வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு ஜெபாலய தலைவன், என்னுடைய மக சாகர நிலைமையில் இருக்கிறா, 12 வயது இருக்கிற என் பொண்ணு, அவ சாக போறா, ஆண்டவரே நீங்க வந்தீங்கன்னா அவ சரியாயிருவா, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஜெபாலய தலைவன் எவிரு ஆண்டவரை வருந்தி கூப்பிடுறார். உடனே ஆண்டவர் ஓகே நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிறத கேள்விப்பட்டதும் திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட அந்த ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் சேர்ந்து போய் கொண்டிருக்கும் போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவர் கூட்டத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். சுகத்தை பெற்றுக்கொண்டதும் இயேசு அந்த இடத்துல நிற்கிறார். நின்று யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது அப்படின்னு சொன்னதும் அந்த பெண் சொல்றா, நான் தான் உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டேன், சுகத்தை பெற்றதை பார்க்குறார். இப்படி இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரன், எவ்விருவினுடைய வேலைக்காரன் ஓடி சொல்கிறான், இனி இயேசு கிறிஸ்து வர வேண்டாம், உங்கள் பொண்ணு செத்து போயிட்டா, உங்களுடைய பெண் இறந்துட்டா, அவர் ரொம்ப தாமதமாக வந்தார், வர வழியில் கம்முன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் சுகத்தை வேற கொடுத்துட்டு வந்தார், அவள் வரக்குள்ள பெண்ணு உங்கள் பொண்ணு செத்துட்டா, மரித்து போய் விட்டா, இப்போ அவர் வர வேண்டாம், அவரை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க, அவரை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதும்
இயேசு கிறிஸ்து எவிருவை பார்த்து சொல்கிறார், பயப்படாத நான் வரேன் அப்படின்னு நேராக வரார். அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவளை பார்த்து சிறு பெண்ணே எழுந்திருன்னார். உடனே அந்த பெண் எழுந்து அவள் சிரிக்க ஆரம்பித்தா, சாப்பிட ஆரம்பித்தா, தண்ணி குடிக்க ஆரம்பித்தா. பாருங்க, டைம் அவர் தாமதித்தாலும் சரியான நேரத்தில் அவர் அந்த பெண்ணை பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்துடைய எண்டிங் சொல்லுது, அவர் அற்புதத்தை செய்யறதற்காகத்தான் ஆண்டவரை அழைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்யல, மரித்து போன சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். ஒரு உயிரை அவர் திரும்ப கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், சில நேரத்தில் நமக்கு வர வேண்டிய அற்புதங்கள் தாமதமாக இருக்கலாம், சில நேரத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தாமதமாக இருக்கலாம். எல்லாம் ஏற்ற நேரத்தில் அவர் டிசைன் பண்ணது தான் நடக்குது என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அவர் தாமதித்தாலும், நன்மைகள் தாமதித்தாலும், ஆசீர்வாதங்கள் தாமதித்தாலும், அது உங்கள் கைக்கு வரும்போது அதுதான் ஏற்ற நேரம். அதுதான் தேவன் உங்கள் கைக்கு இந்த நன்மையை கொடுக்கிற கரெக்டான ஒரு டைம். அது ஏற்ற நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பயங்கரமான அலை. நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் ஃபேமஸாகவே இந்த யூடியூப்பு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்லாம் இருந்தது. ஒரு பயங்கரமான அலை. அந்த அலையில் ஒரே ஒரு குச்சி இருக்குது. அந்த குச்சி மேலே தவளை உட்காந்துட்ருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த அலை அப்படியே வந்துட்டே இருக்குது. தவளை கீழே விழுந்துச்சுன்னா அந்த அலையில் அப்படியே போயிடும் தவளை. அந்த நேரத்தில் அந்த தவளைக்கு முன்னாடி பாம்பு நின்றுட்டுருக்கு. அதை பார்த்ததும் இந்த தவளைனால கீழே குதிக்கவும் முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த குச்சி மேலேயே நின்றுட்டுருக்கு. அந்த பாம்பு அந்த தவளையை பக்கத்தில் வந்து அதை விழுங்கலான்னு வரும்போது, கரெக்டாக அதோடைய வாயை இப்படி எடுத்து கவ்வ வரும்போது ஒரு கழுகு வந்து அந்த பாம்பை தூக்கிட்டு போயிடுச்சு. உடனே அந்த பாருங்க, கீழே விழுந்தாலும் அது பிழைக்க முடியாது. அது முன்னாடி பார்த்தா பாம்பு, அது கவ்வ வரும்போது ஒரு கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உங்களை ஒரு வேளை பல ஆபத்துக்கள் உங்களுக்கு நேரிட மாதிரி இருக்கலாம், ஆனால் பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பேர் என்னன்னா பறந்து காக்கிற பட்சி. அவர் உங்களை கரெக்டாய் பாதுகாப்பார். உங்களை சரியான ஏற்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார், கைவிடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கவுன்சிலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிசன் மினிஸ்ட்ரி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஜெயில் ஊழியம். ஜெயிலுக்கெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அப்போது ஒரு நேரம் ஒரு ஜெயிலில் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை சொன்னாங்க. அந்த ஜெயிலிருந்து ஒருத்தர் ஓடி வந்து, இப்படி உங்களுடைய செய்தியை கேட்டேன், என்னுடைய இருதயம் உண்மையாகவே ஆறுதலாக இருக்குது. என்னுடைய மனைவி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, நாங்கள் பிரிகிற நிலைமையில் இருக்கிறேன். நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு பிறகு என்னோட டைவர்ஸ் நோட்டீஸ் நேற்று தான் என் கையில் வந்தது. டைவர்ஸ் நோட்டீஸ் கையில் வச்சுட்டு என்னுடைய இருதயமே உடைக்கப்பட்டது. நான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் மனைவியை தான் தேடி போகணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் மனைவி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதை நினச்சதும் என்னுடைய இருதயம் கலங்கி இருந்தது. நான் சாகலான்ட்டு இருந்தேன், ஆனால் உங்களுடைய வசனம் வார்த்தையெல்லாம் என்னை தேற்றினது. மறுபடியும் என் ஒய்ஃபோடு கூட நான் சேர்ந்துருவேனா, நான் வெளியில் போனதும் என்னுடைய மனைவி என்னோடு கூட சேருவாளா என்கிற ஒரு கலக்கத்தோடு இருந்தாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, கரெக்டாக ஆண்டவர் உங்களை நடத்துவாருன்னு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக இருங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறைச்சாலைக்கு போனாங்க. அந்த சிறைச்சாலைக்கு போய் இதே போல் பாட்டு பாடி இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லி நல்லா பாட்டெல்லாம் நடத்தினதும் ஒரு பெண் அவங்கள தேடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அதாவது இது அந்த புஸ்தகத்தில் உண்மையாக நடந்த சம்பவம் தான் போட்டிருந்தது. அந்த பெண் சொன்னாங்க, இப்படி நான் என் கணவனாருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு ஜெயிலில் இருக்கிறேன், அவர் ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு. எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. நான் இனி தெரியாமல் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் நான் அவருக்கு அனுப்பிட்டேன். மறுபடியும் என் கூட அவர் சேருவாரான்னு தெரியல. நான் கலக்கத்தோடு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செய்தி என்னை தேற்றினது, என் கூடயே பேசினது போல இருந்தது அப்படின்னாங்க.
உடனே அவங்க சொன்னாங்க, உங்க கணவனாரை நாங்க பார்த்தோம், அவரும் இதே போலதான், ஏங்க அதாவது உங்களை பார்க்கணும்னு விரும்புறார், அவர் செஞ்ச எல்லா தவறையும் அவர் உணர்ந்து விட்டார், அவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. இது ஒருவேளை ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கலாம், மக்கள் ஜனங்களுடைய பார்வையில் ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கலாம், ஏதோ அங்கேயும் போனார் இங்கேயும் போனாங்க. ஆனா அதுதான் கரெக்டான ஒரு நேரம், கர்த்தர் ஆண்டவர் நியமித்த ஒரு நேரம் அதுதான். அல்லேலூயா. சரியான ஆட்களை அனுப்பி சரியாய் உதவி செய்ய அவரை போல ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. ஒரு ஃபோன் கால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும், ஒரு நபரோடு கூட உங்களுடைய மீட்டிங் சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஆண்டவர் சடனா ஒரு நிமிடத்தில் ஏற்ற நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் யார்னா, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தை பெறவும், அவர் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டதுனால ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு கடைசியாய் ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஒரு குழந்தை ஆழ்கிணறுல விழுந்துருச்சு. இந்த ஆழ்கிணறு இருக்கும், அந்த ஆழ்கிணறுல விழுந்துருச்சு. அந்த கிணத்துல விழுந்த குழந்தையை மீட்கிறதற்காக பக்கத்தில் ஒரு பெரிய அதே போல் ஒரு பெரிய ஓட்டையை போடுறாங்க, கிணறு மாதிரி தோன்றாங்க. கிணறு மாதிரி தோண்டி அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஆழத்தில் இருக்குதோ அதே அளவுக்கு ஆழத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள ஒருவர், அந்த குழந்தை எந்த அளவுக்கு இறங்கி இருக்குதோ அதே அளவுக்கு இங்கே ஒருத்தர் இறங்குறாரு. அந்த குழிக்குள்ள இறங்கி இங்கிருந்து ஓட்டையை போட்டு அந்த குழந்தையை எடுத்து அவர் மேலே வரார். அப்போ வந்ததும் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பயங்கர சந்தோஷம், கொண்டாட்டம். அப்பா, குழந்தை உயிரோட வந்துருச்சு, குழந்தை உயிரோட வந்துருச்சு. பாருங்க, ஒரு குழந்தை கீழே விழுந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஒருவர் அதே மாதிரி குழியை தோண்டி ஒருவர் கீழே இறங்குறார். இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தது. நாம் ஒவ்வொருவரையும் தாழ்விலிருந்து நம்மளை மீட்பதற்காக அவர் தன்னையே தாழ்த்தினார். பரலோகத்தை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் தன்னையே தாழ்த்தி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் நம்முடைய மாம்சம் பாவத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிற நம்மளுடைய மாம்சத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் நமக்காக தன்னை தாழ்த்தினார். நம்ம உயர்த்தப்படுவதற்காக அவரும் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் போது, நம்பும் போது உங்களை அவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, அப்பா, இந்த உதவி, மேன்மை, ஆசீர்வாதம் உங்க கரத்தில் இருக்கு தகப்பனே. நான் உங்களையே நம்பி இருக்கிறேன், நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. மனிதர்களை நம்பி அல்ல, உறவினர்களை நம்பி அல்லப்பா. ஏற்ற நேரத்தில் எனக்கு சகாயம் செய்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் நீங்க தான். ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறவர் நீர் தான் தகப்பனே. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மை உயர்த்துவதற்காக அவர் தாழ்த்தப்பட்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்தார். நம்ம வாங்க வேண்டிய அடிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து 40க்கு 1 குறைய 39 அடிகள் சாட்டைகளால் அடிக்கப்பட்டு நமக்கு வர வேண்டிய குற்றங்கள், குறைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். நம்முடைய மீறுதல்களை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டது போல மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பட்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அவரை நம்பி இருக்கிறவன் எவனோ, அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார்.
ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. நல்லா கரங்களை தட்டி ஆவில நிரம்பி லேகா ராகா டானா ராகா தானா மாலாபோ தூனாமா சகாதா டாபா ரகே தேபே கபாலபோ. ஓ, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, உங்களை உயர்த்துகிற ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்களுடைய கரத்தை தேவன் பிடிக்கிறார். ஓ, உங்களுக்கு சரியான பாதையில கர்த்தர் நடத்த வந்திருக்கிறார். ரைட் பாத், ரைட் டைம், ரைட் பீப்புள். ஓ, சரியான நபர்களை தந்து கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். லேகா ராகா ராகா தாடாபா லேகே தூனாமா ராகா தாடாபாலபோ தூனாமா ஷெகே திடேபே கபாலபோ. ஏற்ற காலத்தில் உங்களை கனிதரக்கூடியவராய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, உங்களை அசாதாரண உள்ளவர்களாய் தேவன் படைத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் கனிதரக்கூடியவர்கள். உங்களுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒன்னே ஒன்று, அவருடைய கரத்துக்குள் நீங்க அடங்கி இருக்கும் போது ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 5:45 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 7:45 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 9:45 மணிக்கும் நடைபெறும். மாதாந்திர அறிவிப்புகள். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 1ஆம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் முழிரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாரத்திற்கான அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜெப குழுவாக இணைந்து சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு பாஸ்டர் E. ஜெயராஜ் 9443435618 9488873284.